தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அட்டவணைப்படி இன்றைய நாள் 113வது நாள். நாள் 26/5/2025. இன்றைய பகுதியில நாம பார்க்க இருக்கிறது எதை பத்தி அப்படின்னா, ஆப்போசிட் வேர்ட்ஸ், எதிர்ச்சொல் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அடிப்படையா பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமான, ரொம்ப எளிமையான ஒரு பகுதியா இது இருந்தாலும், ஒரு சில வார்த்தைகள் நாம பார்க்கும்போது, எதிர் சொல்ல தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலா, அதற்கு உடன்பட்ட சொல்ல தான் நெறைய நேரங்கள்ல நாம தேர்வு பண்றோம் அப்படின்றது தான். அப்ப அந்த மாதிரியான சில எடுத்துக்காட்டுகளும் இதுல இருக்கு. அப்ப இதுல ஒரு 100 வார்த்தைகள், 200 வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா, அதுல நிச்சயமா ஒரு 2% வார்த்தைகள் நமக்கு சந்தேகத்துக்குரியதா தான் இதுல இருக்குது. சரிங்களா? ஸோ அப்ப மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இங்கேயும் இல்ல. ஆனா ஒரு தடவ வாசிச்சு, இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நமக்கு நாம அறிமுகப்படுத்திக்கிட்டா, அந்த பகுதியில நாம கொஞ்சம் தெளிவடைஞ்சுக்கலாம் அப்படின்றது தான். ஸோ அதனால தான் என்னவோ, இந்த எதிர்ச்சொல் அப்படின்றதே நாம 2 நாட்களுக்கு உண்டான ஒரு வகுப்புகளா பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ எதிர்ச்சொல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அடிப்படையில ஒரு விஷயம் நாம தெளிவடைஞ்சுக்கணும். எடுத்துக்காட்டுக்கு, ஒரு ஆண் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது அப்படின்னா, அதற்கு எதிர்ச்சொல் பெண் பாலினமா இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு ஆணினம் ஆண்கள குறிக்கக்கூடியது, ஆண் பால குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருந்தா, அதற்கு இணையாக பெண்பாலை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் எதிர்ப்பதமா இருக்கும். அது கடந்து பண்டைய இலக்கியங்கள்லயும் சரி, இன்னும் சில சொல்லாடல்கள்லயும் சரி, முழுக்க முழுக்க ஆண்பால மையப்படுத்தியே சில வார்த்தைகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப அதற்கு அந்த பண்ப மையப்படுத்தியே ஒரு சில வார்த்தைகள் இருக்கு. அப்ப அதற்கு எதிர்ச்சொல்ல நாம தேர்ந்தெடுக்கும்போது, பண்பு தான் அந்த இடத்துல வரும். அத நம்ம எடுத்துக்காட்டுகள் பார்க்க பார்க்க தெளிவடைஞ்சுக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு வீரன் அப்டின்னா, அதற்கு எதிர்ப்பதம் பெண்பாலுக்கான வீராங்கனை அந்த மாதிரியான சொற்களும் உண்டு. அதே நேரத்துல வீரன் அப்டின்னா, அதற்கு எதிர்ப்பதம் கோழை அப்டின்னும் நாம தேர்ந்தெடுக்கலாம். இந்த இடத்துல தான் அது எத குறிக்குது? நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ குறிக்குது இல்லையா? ஸோ அப்ப இந்த பகுதிய பொறுத்த மட்டுக்கும் ஆப்ஷன்ல இருந்து தான் நம்ம போகணும். கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எது நமக்கு நெருக்கமானதா இருக்கோ, அதத்தான் சரியான பதிலாக நாம கொடுக்க வேண்டிய ஒரு சூழல். ஸோ அதுவும் கடந்து என்னென்ன வார்த்தைகள் எந்தெந்த மாதிரி இங்க அமைஞ்சிருக்குது அப்படின்றத நாம கொஞ்சம் வாசிச்சு இந்த பகுதிய பொறுத்த மட்டுக்கும் தெளிவடைஞ்சுக்கிற போறோம். அடுத்த 2 வகுப்புகள்ல. சரிங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். முதல் வார்த்தை நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? அணுகு, அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதற்கு என்னது? விலகு. ஒவ்வொரு வார்த்தையும் நாம படிக்கும்போதும், அதனுடைய நேரடி வார்த்தை நமக்கு ஆப்ஷன்ல இருக்கும். அது கடந்து இந்த லகரம், நகர மாற்றங்கள் இருக்கும். மயங்கொலி பிழைகள்ல நாம படிச்சோம் இல்லையா? அப்போ ஒரு சொல்ல பொறுத்த மட்டுக்கும் எந்த லகரம் பயன்படுத்தப்படுது அப்படின்றதுல ஒரு தெளிவுத்தன்மை நமக்கு தேவை. ஐயம் அப்படின்னா என்னது? சந்தேகம். அதில் தெளிவுபடுதல், தெளிவு. ஊக்கம், சோர்வு. உண்மை, பொய்மை. மை அப்படின்றது என்னது? பண்பின் விகுதியா எல்லா சொல்லையும் நமக்கு இடம்பெறுது. ஈதல். அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியில என்ன படிச்சிருப்போம்? கொடு அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஈகை அப்படின்றத குணமா படிச்சிருப்போம். ஈதல் அப்படின்றது கொடுப்பது. ஏற்றல் அப்படின்றது அதை ஏற்றுக்கொள்ளுதல் இல்லையா? உறவினர், அந்நியர் அல்லது அயலவர். இரவலர், புரவலர். இறந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? புலவர்கள் தங்களுடைய திறமையை காட்டி இறந்து பரிசில் பெற்றனர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இரவல் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? இரவலர் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய புரவலர். மகளிர், ஆடவர், பெண், ஆண் அப்படின்றது எதிர்ப்பதமா இருக்கு. நான் இந்த இடத்துல தான் சொன்னேன். இதுலயே உள்ள பார்த்தீங்க அப்படின்னா, வீரன் அப்படின்ற ஒரு இடத்துல கோழை அப்படின்னு நமக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ ஒரு ஆண்பால் எதிர்ச்சொல் இருக்குது அப்படின்னா, அதற்கு இணையா எதிர்ச்சொல்லா பெண்பால் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஏற்கனவே நான் சொன்ன மாரி, இலக்கியங்கள்லயும் சரி, இன்னும் சில இடங்கள்லயும் சரி, முழுக்க முழுக்க ஆணினத்த மையப்படுத்தியே நெறைய வார்த்தைகள் அந்த காலத்துல இருந்து பயன்படுத்தப்பட்டுகிட்டு இருக்கு. ஸோ அப்ப அந்த பண்ப குறிக்கும்போது அதற்கு எதிரா வீரன் அப்படின்னா, அதற்கு எதிரான வார்த்தை என்னவா தான் இருக்கும் நமக்கு? கோழை அப்படின்ற ஒரு வார்த்தையா தான் இருக்கும். சரிங்களா? சிறுவன், சிறுமி, அரசன், அரசி, மாணவன், மாணவி, தோழி, தோழன், அன்பு, பகை, இனிய, இன்னா. இனியவை நாற்பது, இன்னா 40ன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான். இழிவு, உயர்வு, இடம், வளம். இடப்பக்கம், வலப்பக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இது குறிக்குது இல்லையா? இடம், வளம். இம்மை, மறுமை, உறங்கு, விழி, ஏற்றம், இரக்கம், பெருமை, சிறுமை, வென்று, தோற்று, வெற்றி, தோல்வி அப்படியான வார்த்தைகள் இல்லையா? குழு, தனி, தன், பிற இதெல்லாம் ரொம்ப எளிமையானது. ஆனா அந்த நேரத்துல இந்த வார்த்தையை மட்டும் தனிச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா இருக்காது.
சரிங்களா? ஸோ அப்பம்போது கொஞ்சம் நம்மள நம்ம நிதானப்படுத்திக்கணும் சுலபமான கேள்விகள்ல. எளிய, கடின, எட்டிய, எட்டா, தீது, நன்று படிச்சிருக்கோம் இல்லையா? தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு படிச்சிருப்போம். நம்பி, நங்கை இது பார்த்தீங்கன்னா, திருநம்பி, திருநங்கைகள குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுதான். நம்பி, நங்கை. திண்மம் சாலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர்மம் லிக்விட். தன்மை, வெம்மை. தன்மைனா என்னது? தன் பெயல் அப்படின்னு இலக்கியத்துல ஒரு வார்த்தை நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? குளிர்ச்சி அப்படின்னு தன்மைக்கு பெயர். ஸோ அப்ப வெம்மை அப்படின்னா வெக்கன்னு சொல்லுவோம்ல நம்ம வழக்கு மொழியில அதான். காடு, நாடு. நீண்டு, குறுகி. வாங்கல், விற்றல். வாங்குதல், விற்றல். தலை, கடை. தலைனா என்னது? முதன்மை, ஆதி. கடைனா என்னது? கடைசி இல்லையா? அந்த அர்த்தம். கடைநிலை ஊழியன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். போற்றி, தூற்றி. காய், கனி. என்னிடம், உன்னிடம். தெரு, கொல்லை. தெருனா என்னது? ஒரு வீட்டினுடைய முன்பக்கத்தை அடையாளப்படுத்துது. சரியா? தெருப்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கொல்லைனா என்னது? அதனுடைய பின்பக்கம். தன்னலம், பிறர் நலம். தேய்ந்து, வளர்ந்து. போடு, எடு. கனவு, நனவு. வறுமை, வளமை. அதே அந்த எதுகை மோனையில அதே வார்த்தைகள்ல நிறைய நேரங்கள்ல நமக்கு எதிர்ப்பதம் இருக்கும் இல்லையா? ஸோ அதற்கான ஒரு எடுத்துக்காட்டா தான் இது. இயற்கை, செயற்கை. வாழ்வு, தாழ்வு. வாழ்த்தல், தூற்றல். கேடு, நலம். பிழை, திருத்தம். தூய்மை, மாசு அல்லது கலப்பு. நன்மை, தீமை. வெண்மை, கருமை. அமைதி, குழப்பம். இசை, வசை. இசை அப்படின்னா இந்த இடத்துல என்ன அது என்ன மியூசிக் அதுக்கு எதிரா வசை அப்படின்றது வருது அப்படின்னா இன்னொன்னு நம்ம படிச்சிருப்போம். இசை அப்படின்னா புகழ் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? நம்ம புக்ல இருக்குல்ல, தமிழ் புக்ல இருக்கு. இசை அப்படின்னா புகழ். ஒருத்தரை புகழ்றது, வசை பாடுறது. அந்த அர்த்தத்துல இதை நாம புரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? மேதை, பேதை. அரிது, எளிது. ஓய்வு, உழைப்பு. நோதல், தணிதல். தட்பவெப்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தட்பம், வெப்பம். மலர்தல், கூம்புதல். கூம்புதல்னா ஒரு மொட்டாக இருக்கும்ல, கூம்பு வடிவம், கோன் ஷேப்ல இல்லையா? அதத்தான் என்ன சொல்லுவாங்க? கூம்புதல். மலர்தல் அப்படின்னா இந்த மொட்டானது விரிகிறது. ஓகேவா? சோ அப்படின்றப்ப அது மலராகுது. அருகு, பெருகு. அருகி வரும் உயிரினம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைஞ்சு வர்றது அப்படின்ற மாதிரியான அர்த்தம். வீரன், கோழை. இகழ்ச்சி, புகழ்ச்சி. அரியது, எளியது. அடைப்பு, திறப்பு. அருமை, எளிமை. வெற்றி, தோல்வி. நட்பு, பகை. முதன்மை, இறுதி. இன்பம், துன்பம். மறப்பது, நினைப்பது. தோன்ற, மறைய. வளர்ச்சி, தேக்கம். அகநகர், புகநகர். அகம்னா என்னது? உள்ளார்ந்த. புறம்னா என்ன? வெளியில இல்லையா? சோ அந்த மாதிரியான ஒரு சொல் தான் இது. அகப்பொருள், புறப்பொருள். அங்கு, இங்கு. அகழுதல், கிட்டுதல். கிட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வழக்கு மொழியில அது. ஆதி, அந்தம். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி அப்படின்னு படிச்சிருப்போம். ஆதின்னா என்ன? துவக்கம். அந்தம்னா முடிவு. அதை சேர்த்துதான் அந்த ஆதி. அதாவது ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா அது முடியக்கூடிய வார்த்தையில இருந்து அடுத்த செய்யுள் பகுதி அந்த அடுத்த பேராகிராஃப் ஆனது துவங்கும். அதான் அந்த ஆதி அப்படின்னு சொல்லுவோம். அடி, முடி. அடின்னா என்னது? நம்ம தலை கடை படிச்சோம்ல அதே மாதிரிதான். அடினா நம்மளுடைய காலினுடைய அடிப்பக்கம். முடி அப்படின்றது நம்மளுடைய தலையினுடைய மேல இருக்கக்கூடிய ஒண்ணு. சரியா? சோ அதான் எதிர்ப்பதமாக இருக்கு. அண்மை, சேய்மை அப்படின்றாங்க. அண்மை அப்படின்னா பக்கத்துல, சேய்மை அப்படின்னா தூரம். அவ்விடம், இவ்விடம். அறம், மரம். ஆக்கம், கேடு. ஆண்டை, அடிமை. ஆங்கு, ஈங்கு. ஆசை, நிராசை. ஆண்டு, ஈண்டு. இரவு, பகல். இருள், ஒளி. லாபம், நஷ்டம். இன்சொல், வன்சொல். இனியது, இன்னாதது. உச்சந்தலை, உள்ளங்கால். உண்டு, இல்லை. அப்போ இந்த பகுதியானது ரொம்ப சுலபமான பகுதி. இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அப்படியே வாசிச்சுட்டே போறோம் இல்லையா?
இப்ப வாசிச்சுட்டே போறோம் அப்படின்னா, அத நம்ம தனியா கூட உட்கார்ந்து வாசிக்கலாம். ஆனா இப்ப இந்த வகுப்பு போய்க்கிட்டு இருக்கும்போது ஒரு சில வார்த்தைகள் நாம அடையாளப்படுத்துறோம் இல்லையா? இந்த வார்த்தை இந்த இடத்துல இந்த மாதிரியான பயன்பாட்டுல இருக்கு அப்படின்னு. அந்த அறிமுகம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல நெறைய நேரங்கள்ல இத தனிச்சு உட்கார்ந்து வாசிக்கும்போது எல்லா வார்த்தைக்கும் அதற்கு உண்டான நேரத்த நாம குடுப்போமா அப்படின்னு தெரியாது. இப்ப இப்படி எல்லாருமே சேர்ந்து வாசிக்கும் பொழுது, இந்த பகுதி அப்படின்றது இன்னொரு தடவ எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இல்லையா? சோ அதனால தான் எல்லா வார்த்தைகளையும் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து பாருங்க உயர்வு, தாழ்வு, உவத்தல், காய்தல், உள்நாடு, வெளிநாடு, உள்ளூர், வெளியூர், ஊடல், கூடல், எதிர்த்தார், வரவேற்றார், ஏறு, இறங்கு, ஒருமை, பன்மை, ஒற்றுமை, வேற்றுமை. வேற்றுமைன்னா என்னது? ஒற்றுமைனா ஒற்றுபட்டு இருக்கிறது. வேற்றுமைனா வேறுபட்டு இருக்கிறது. அதான் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு படிப்போம். ஓங்கியது, தாழ்ந்தது, ஓங்குதல், ஒடுங்குதல், கஞ்சம், தாராளம், கட்டுதல், அவிழ்தல், கவனம், மறதி, களிப்பு, துயரம், கற்றல், கல்லாமை, காக்க, விடுக, காலம், அகாலம், காழ்ப்பு, நயப்பு. காழ்ப்புனா காழ்ப்புணர்ச்சி அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க இல்லையா? எதிரா செயல்படுறது. நயப்புன்னா நயமா பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நயம்பட பேசுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கைண்ட்னஸ் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல வரும். குணம், குற்றம். குணம்னா என்ன சொல்றது? நல்ல முறையில குணமா சொல்லணும் அப்படின்னு கூட தற்காலத்துல நாம சொல்லுவோம் இல்லையா? இப்ப குணம் அப்படின்றது ரொம்ப கைண்டா பேசுறது. குற்றம் அப்படின்றது அதற்கு எதிர்ப்பதம். குறைவு, நிறைவு, கூடுதல், பிரிதல், கொடு, வாங்கு, கொடுமை, செம்மை, கொள்வினை, கொடுப்பினை, கொள், கொடு அப்படின்றது. கொள்னா பெற்றுக் கொள்ளுதல். கொடுனா கொடுக்கிறது இல்லையா? அதற்குரிய வினையை தான் அந்த இடத்துல கொடுத்திருக்கிறாங்க. அது புணர்ச்சி விதியின் அடிப்படை கொள்வினை, கொடுப்பினை அப்படின்ற சொல்லா நமக்கு கிடைச்சிருக்கு. சஞ்சலம், மனச்சஞ்சலம் சொல்லுவாங்கல்ல. தெளிவு, சத்து, அசத்து, சாந்தம், உக்கிரம், சான்றோன், மூடன், சிறப்பு, இழிவு, செய்யார், செய்வார், சுகம், துக்கம், சுபம், அசுபம், சுருக்கம், பெருக்கம், செங்கோல், கொடுங்கோல், செல்வம், வறுமை. வறுமைக்கு இன்னொரு வார்த்தை என்ன நம்ம படிச்சோம்? வளமை அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? செலவு, வரவு, சேர்த்தல், பிரித்தல், சௌக்கியம், அசௌக்கியம், தக்கவன், ஆதவன், தவம், அவம், தழுவு, தள்ளு, ஆறத் தழுவுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அணைத்தல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இது தள்ளு. தள்ளுதல், இழுத்தல், தாங்குதல், விடு, திண்மை, நொய்மை, நொய் நொய் நொய்ன்னு சொல்லுவாங்கல்ல. திண்மை அப்படின்னா சாலிடா கெட்டியா இருக்கிறது. நொய்னா ஆம், சரல் சரலா இருக்கிறது. அந்த மாதிரி. ஒரு நெய் பதம்னு வச்சுக்கோங்க. நொய் நொய்ன்னு இருக்கு. நொசு நொசுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். நொய்மை, நீர்மை எந்த வார்த்தைனாலும் நமக்கு பயன்படுத்தலாம். எதிர்ச்சொல் அப்படின்ற அடிப்படையில. தீமை, நன்மை, தொகை, விரி. தொகைன்னா என்னது? இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு படிச்சிருப்போம். இரண்டாம் வேற்றுமை விரி அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? எடுத்துக்காட்டு திருக்குறள் படி. தொகை அப்படின்னா மறைந்திருத்தல். இதுல திருக்குறளை படி அப்படின்றது தானே இதுக்கு அர்த்தம். அப்ப ஐ அப்படின்ற அந்த இரண்டாம் வேற்றுமை இங்க எப்படி இருந்துச்சிருக்கு? மறைந்து வந்திருக்கு. அப்ப இது இரண்டாம் வேற்றுமை தொகை. இதுவே இந்த இல்லுக்கு பதிலா திருக்குறளை படி அப்படின்னு வந்திருந்துச்சு அப்படின்னா இது இரண்டாம் வேற்றுமை விரி. அதனாலதான் இந்த எடுத்துக்காட்டு பார்க்கிறோம். தொகை, விரி அப்படின்றது. சரியா? ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இலக்கணம் சார்ந்தும் இதுல நமக்கு கேள்விகள் இருக்கும். அதன் அடிப்படையிலையும் ஒரு புரிதல் தேவை. தோன்றுக, மறைக, நண்பகல், நள்ளிரவு, நல்லது கெட்டது, நல்வழி, அல்வழி அல்லது தீயவழி இல்லையா? நற்குணம், தீக்குணம், நாற்றம், துர்நாற்றம், நியாயம், அநியாயம், நினைவு, மறதி, நீண்ட, குறுகிய, நீதி, அநீதி, நுண்மை, வறுமை. நுண்ணா என்னது? நுண்ணிய அப்படின்ற மாதிரி ரொம்ப டைனி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. நுண்ணுயிரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வறுமை அப்படின்றது என்னது? பெரிய பொருட்களை குறிக்கக்கூடியது. ஈஸியா நம்மளுடைய கண்களால பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றதா இருக்கும். நேசம், பகை, பருத்தல், சிறுத்தல், பள்ளம், மேடு, பாவம்,
புண்ணியம், பிடித்தல், விடுதல், பிணக்கம், இணக்கம், புதியது, பழையது, பூரித்தல், வாடுதல். பூரிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அது என்னது? உடல் பருத்தல் அப்படின்ற மாதிரி. சரியா? ஒரு மகிழ்ச்சியினால உடல் கூடுதல். இது என்னது? வாட்டமா இருக்கிறது, வாடுதல். பெரியது, சிறியது, பெரும்பான்மை, சிறுபான்மை, பேதம், அபேதம், பொய், மெய், பொய்மை, பொய்யாமை அல்லது வாய்மை கூட போட்டுக்கலாம். கரெக்ட் தான். போலி, அசல், மங்களம், அமங்கலம், மடிதல், உயிர்த்தல், மரியாதை, அவமரியாதை, மருள், தெருள், மறைதல், வெளிப்படல், முன்பு, பின்பு, முற்பகல், பிற்பகல், மூடு, திற, மூதேவி, சீதேவி, மென்மை, வன்மை, மேலோர், கீழோர், மேற்கொள்க, கைவிடுக, வலப்புறம், இடப்புறம், வளைதல், நிமிர்தல். சரியா? சோ லகர பயன்பாடு பார்த்து வச்சுக்கணும். வளையல் அப்படின்னு சொல்லுவோம். வளைந்திருப்பதனால் அந்த பெயர் பட்டது அப்படின்னு சொல்றோம். சரியா? வளைதல், நிமிர்தல், நேரா நிமிர்த்துறது. வற்றிய, தளிர்த்த, வாழ்க, வீழ்க, வெறுப்பு, விருப்பு, விவேகி, அவிவேகி, வேண்டுதல், வேண்டாமை, அசைகிறான், அசைகின்றிலன் படிச்சிருப்போம் இல்லையா? வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? அசைவான், அசையான். அசைவான்னா அசைவான். அசையான் அப்படின்னா என்ன? அசையவே மாட்டான் அப்படின்ற அந்த எதிர்ப்பதம். அடையும், அடையா. அணைகிறாள், அணைகின்றிலள், அணைவாள், அணையாள் அப்படின்றது. சரியா? சோ அப்ப இந்த எதிர்ப்பதம் அப்படின்றது அந்த பாலினுடைய அடிப்படை விகுதி பெற்று வரும் பொழுது அதை கொஞ்சம் தெளிவுபட படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா வழக்கு மொழியில அந்த மாதிரியான அணைகின்றல் அப்படின்லாம் நம்ம பயன்படுத்துறது இல்லையா? இங்க பாருங்க, அழுவார், அழார், அரும், அறாது, ஆடின், ஆடா, ஆழ்வார், ஆளார், ஆள்பவர்கள் இல்லையா? ஆளாதவர்கள், அதான் ஆழ்வார், ஆளார். இடித்தது, இடித்துள்ளது, இடிக்கும், இடியாது, கேட்கும், கேட்காது, இயம்பினாள், இயம்பிழல், ஈந்தார், ஈந்திலர், ஈவாய், ஈயாய். ரெண்டுக்குமே வித்தியாசம் பார்த்துக்கோங்க. அதற்குரிய எதிர்ப்பதம் தான் நமக்கு இந்த இடத்துல பயன்படுத்தணும். உண்டாய், உண்டிலை, ஊதுகின்றது, ஊதுகின்றுள்ளது, ஊதுக, ஊதாத, எழுந்தேன், எழுந்திலேன், எழுவேன், எழேன், ஏற்றாய், ஏற்றிலை, ஒளிந்தாய், ஒளிந்திலை, ஒளிவாய், ஒளியாய், ஓடும், ஓடா, கற்றான், கற்றிலன், கற்பான், கற்றிலன், காண்பாய், காணாய், குடித்தன, குடித்தில. இதுல பாத்தீங்க அப்படின்னா நாம வழக்கு மொழியில பயன்படுத்தாத ஒரு வார்த்தை அமைப்பு இதெல்லாம். சரியா? கற்பான் அப்படின்னா கற்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு வழக்கு மொழி பயன்பாட்டாளர்கள் தான் நாம எல்லாரும். ஆனா அங்க வார்த்தைகள் எப்படி இருக்கு? கற்றிலன் அப்படின்னு இருக்கு. அப்ப இதைத்தான் படிக்கணும் நாம. கூவியது, கூவிற்றளது, கூவும், கூவாது, கேட்கிறாய், கேட்கின்றிலை, கொடுத்தார், கொடுத்திலர், சிரித்தது, சிரித்திலது, சிரிக்கும், சிரிக்காது, சென்றன, சென்றில, செல்லும், செல்லா, சேர்ந்தாய், சேர்ந்திலன், சேர்வாய், சேராய், தின்றான், தின்றிலன், தின்பான், தின்னான், தேய்ந்தன, தேய்ந்திலன், தேயும், தேயா, தொட்டான், தொட்டிலன், தொடுவாள், தொடாள், தோன்றிலர், தோன்றிற்றிலர், தோண்டுவார், தோண்டார், நடந்தாய், நடந்திலை, நடுங்கின, நடுங்கிற்றில, நடுங்கும், நடுங்காது, நின்றான், நின்றிலன், நிற்பால், நில்லால், நிற்கின்றன, நிற்கின்றிலன். சோ அந்த பகுதியில இப்ப கடைசியா பார்க்கக்கூடிய எந்த அட்டவணை வரிசையில மட்டும் பெரும்பாலும் எதுதான் இடம்பெற்றிருக்கு? நமக்கு வினைச்சொற்கள் தான் இடம்பெற்றிருக்கு. சரியா? அப்ப வினைச்சொல் இடம்பெற்றிருக்கும் போது அதனுடைய எதிர்ப்பதத்துல நாம பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த விகுதி இருக்குல்ல, அத கொஞ்சம் தெளிவுபட படிச்சு வச்சுக்கணும். அதை பத்தின ஒரு புரிதல் தேவை. சரிங்களா? சோ எஞ்சிய சொற்களை அடுத்த காணொளியில பார்க்கலாம். நன்றி.